முக்கிய செய்திகள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கையை தடுப்பதா? ட்ரம்ப் உத்தரவுக்கு அதிரடியாக தடை விதித்தது பாஸ்டன் நீதிமன்றம். சீனாவை தொடர்ந்து டெல்லியிலும் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க சுகாதாரத்துறை உத்தரவு. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்ற ஸ்டாலின் சோனியா ராகுலுடன் சந்திப்பு. குடும்பத்துடன் இருப்பது போன்ற உணர்வை தருவதாகவும் நெகிழ்ச்சி. அரபிக்கடல் பகுதியில் மேலும் வலுவடையும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். வணக்கம். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களை சேர்ப்பதை தடுக்கும் ட்ரம்ப் உத்தரவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றான இந்த பல்கலைக்கழகத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 788 மாணவர்கள் உட்பட 6800 வெளிநாட்டு மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் செவிஸ் என்ற மாணவர் மற்றும் பரிமாற்ற பார்வையாளர் திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு இருந்த தகுதியை உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ரத்து செய்வதாக அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோம் அறிவித்தார். இதனால் வரும் கல்வியாண்டில் F அல்லது J போன்ற குடியுரிமை இல்லாத வகையிலான விசா வைத்திருக்கும் மாணவர்கள் ஹார்வர்டில் சேர முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அறிவிப்பால் மாணவர்கள் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தனர். ட்ரம்ப் நிர்வாகத்தின் தடையை எதிர்த்து பாஸ்டன் நீதிமன்றத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்தது. அதில் ட்ரம்பின் நடவடிக்கை தெளிவான சட்ட மீறல் என்றும் அரசியல் காரணங்களுக்காக இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாகவும் வாதிடப்பட்டது. வெள்ளை மாளிகையின் கோரிக்கைகளை செயல்படுத்தாததால் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக IVY லீக் பள்ளி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த பாஸ்டன் மாவட்ட நீதிபதி அலிசன் பர்கோஸ் ட்ரம்ப் நிர்வாகத்தின் திடீர் உத்தரவுக்கு தடை விதித்தார். வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கைக்கு தடை விதித்த ட்ரம்பின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சீனா கல்வி நிலையங்களை அரசியலாக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. அதே சமயம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு $1 பில்லியன் நிதி உதவி வழங்கப்படுவதாக தெரிவித்த ட்ரம்ப் இந்த பல்கலைக்கழகம் மட்டுமல்லாது மற்ற பல்கலைக்கழகங்களிலும் வெளிநாட்டு மாணவர்கள் சேர தடை விதிக்க உள்ளதாக கூறினார். முன்னதாக வெளிநாட்டு மாணவர்கள் தொடர்ந்து படிக்க 6 நிபந்தனைகளை நிறைவேற்றுமாறு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டது. வெளிநாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் பல்கலைக்கழக வளாகம் மற்றும் வளாகத்திற்கு வெளியே சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்கான வீடியோ மற்றும் ஆடியோ உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் 72 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அனைத்து மருத்துவமனைகளும் தயார் நிலையில் இருக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. சீனா, ஹாங்காங், தைவான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் கொரோனா பரவல் திடீரென அதிகரித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் டெல்லி, தமிழ்நாடு, கேரளா, குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலும் கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 257 உள்ளது. இதனிடையே டெல்லியில் நேற்று முன்தினம் வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தொற்று பரவலை கட்டுப்படுத்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி அரசு தயார் நிலையில் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பங்கஜ் சிங் தெரிவித்துள்ளார். பாதிப்புக்கு உள்ளான நோயாளிகள் டெல்லியை சேர்ந்தவர்களா அல்லது வெளியில் எங்கும் பயணம் செய்துள்ளார்களா என்பதை அறிய அவர்களின் பயண விவரங்கள் சேகரிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக கூறியுள்ள சுகாதார அமைச்சர், மருத்துவ கண்காணிப்பாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ குழுக்களுடன் ஏற்கனவே ஒருங்கிணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து மருத்துவமனைகளிலும் படுக்கைகள், ஆக்சிஜன் சிலிண்டர்கள், மருந்துகள், தடுப்பூசிகளை தயார் நிலையில் வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு குறித்து சுகாதாரத்துறை கண்காணித்து பொதுமக்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கும் என்றும் அவற்றை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமதி சோனியா காந்தி மற்றும் சகோதரர் திரு ராகுல் காந்தி ஆகியோரை சந்திப்பது குடும்பத்துடன் இருப்பது போன்ற உணர்வை தருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு மோடி தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க விமானம் மூலம் நேற்று டெல்லி சென்ற அவருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு AKS விஜயன், திரு TR பாலு, திரு R ராசா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள், அமைச்சர் திரு ஏவா வேலு உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது முதலமைச்சரை வரவேற்க விமான நிலையத்தில் திரண்டிருந்த டெல்லி வாழ் திமுக தொண்டர்களை திரு ஸ்டாலின் கை கொடுத்து நலம் விசாரித்தார். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியின் இல்லத்துக்கு சென்ற திரு ஸ்டாலின் அவரையும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியையும் சந்தித்து பேசினார்.
அதனைத் தொடர்ந்து புதுடெல்லி சாணக்கியபுரியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் விருந்தினர் இல்லம் மற்றும் அலுவலர் குடியிருப்பு கட்டடங்களின் கட்டுமான பணிகளை முதல்வர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டு புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் பரமேஸ்வரனை முதலமைச்சர் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். இதற்கிடையே திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி ஆகியோருடனான சந்திப்பு குறித்து திரு ஸ்டாலின் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், திருமதி சோனியா காந்தி மற்றும் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி ஆகியோரை சந்திப்பது குடும்பத்துடன் இருப்பது போன்ற உணர்வை தருவதாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் அவர்களை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் ஒரு சிறப்பான அரவணைப்பு கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கும் திரு ஸ்டாலின் பாரபட்சம் காட்டாமல் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை உடனடியாக வழங்குமாறு பிரதமர் திரு மோடியிடம் வலியுறுத்த உள்ளார். கூட்டம் முடிந்ததும் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் இன்றிரவே சென்னை திரும்புகிறார். தமிழ்நாட்டில் பரவலாக கோடை மழை பெய்த நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பகலில் வெயில் கொளுத்திய நிலையில் இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அடையாறு, மந்தைவெளி, சைதாப்பேட்டை, தியாகராயர் நகர், வடபழனி, அண்ணாநகர், திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்றுடன் கொட்டிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாம்பரம், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், குன்றத்தூர், பூவிருந்தவல்லி, ஆவடி, அம்பத்தூர் ஆகிய இடங்களில் அரை மணி நேரம் பெய்த மழை பகலில் சுட்டெரித்த வெயிலுக்கு ஆறுதலாக அமைந்தது. செங்கல்பட்டு, மதுராந்தகம், கல்பாக்கம், வேதாரண்யம், கூடலூர், அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், கோவை, கும்பகோணம், தூத்துக்குடி, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக ஓடியது. புதுக்கோட்டை, வந்தவாசி, காட்டுமன்னார் கோவில் ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 2 நாட்களில் தொடங்கும் என்று அறிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டில் சில பகுதிகளிலும் அதன் தாக்கம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. கோவா, தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் அரபிக்கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது என்று ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடையும் என்று தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், வங்கக்கடலிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி உருவாக வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாட்களில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அரக்கோணத்திலிருந்து விரைந்துள்ளனர். கர்நாடகாவில் பாலியல் கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஹங்கல் பகுதியில் கடந்த ஜனவரி மாதம் தங்கள் இனத்தைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் வேறு ஒரு பிரிவைச் சேர்ந்த ஆணுடன் இருப்பதை பார்த்த அக்கும்பல் அவர்கள் இருவர் மீதும் தாக்குதல் நடத்தியதுடன் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளது. இந்த வழக்கில் அப்தாப் சங்கன்காடி, மதர்சாப் மண்டகி, சமிவுல்லா லாலானவர், முகமது சாதிக் அகசிமானி, சோயிப் முல்லா, தௌசிப் சோட்டி மற்றும் ரியாஸ் சபிகேரி உள்ளிட்ட 19 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 12 பேர் ஏற்கனவே ஜாமீன் பெற்ற நிலையில் எஞ்சிய 7 பேருக்கு கடந்த 20ஆம் தேதி ஹவேரி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த அவர்கள் 10 கார்கள், 30 பைக்குகளில் பேரணியாக சென்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பாடல்களை ஒலிக்கவிட்டபடி வெற்றி சின்னத்தை காட்டி அவர்கள் ஊர்வலமாக சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் 7 பேரின் ஜாமீனை ரத்து செய்த நீதிமன்றம் அவர்களை மீண்டும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. இதையடுத்து ஜாமீன் விதிமுறைகளை மீறியதாக கைது செய்த போலீசார் குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாததால் தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவ சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை தொடங்கவில்லை என்றும் அதனை உடனடியாக தொடங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோவையைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்.
இந்த வழக்கு நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன், திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்பு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் 2021ஆம் கல்வியாண்டு முதல் 2023ஆம் கல்வியாண்டு வரை எந்த நிதியும் மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்றும் 100% தொகையை மாநில அரசுதான் வழங்கியதாகவும் கூறினார். அப்போது நீதிபதிகள் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஏன் ஒதுக்கவில்லை என்பது குறித்தும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி குறித்தும் நேற்று பிற்பகல் 2.25 மணிக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி நேற்று ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாததால் தமிழக அரசுக்கு கல்வி நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்று கூறினார். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர், ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நிதி தர மாட்டோம் என்பது மத்திய அரசின் பெரியெண்ண மனப்பான்மையை காட்டுவதாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புது நகரில் உள்ள பாரத் பெட்ரோலிய முனையத்திலிருந்து பெட்ரோலிய பொருட்கள் தரம் பிரிக்கப்பட்டு டேங்கர் லாரிகள் மூலம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. சுமார் 150 லாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த லாரிகளுக்கான வாடகை குறைக்கப்பட்டதை உயர்த்தி வழங்க கோரி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விமானங்களுக்கு எரிபொருட்களை கொண்டு செல்லும் லாரிகளின் உரிமையாளர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது. சின்ன வண்டிக்கு 1500, பெரிய வண்டிக்கு 2000 ரூபாய் தான் கிடைக்குது. அதை வச்சு நாங்கள் ஒண்ணுமே நிர்வாகம் செய்ய முடியல. லாங் போனால் தான் கொஞ்சம் வாடகை வரும்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு ஒரு வாடகை, 200 கிலோமீட்டருக்கு ஒரு வாடகைன்னு சொல்லிட்டு எங்களுடைய லாபம் மொத்தத்தையும் இவங்களே எடுத்துக்க பார்க்குறாங்க. அதனால எங்களோட தொழில் நடத்தவே முடியுது. 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒவ்வொருட விலைவாசியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிடுச்சு. ஆனால் வாடகை 10-15% குறைவாக நிர்ணயம் பண்ணுறாங்க. சென்னையில் உள்ள அனைத்து பெட்ரோலிய நிறுவனத்திலிருந்து அனைத்து டேங்கர் லாரிகளும் ஓடாது. அது இல்லாத நம்ம ஆசனூர் பெட்ரோல் டேங்கர் லாரி, அது எங்களுடைய சங்கத்தை சேர்ந்து தான், அதுவும் ஓடாது. ஆனால் முழுசாக கேட்க போனால் விமானத்திற்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும். விமானத்திற்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டால் பெட்ரோலிய மந்திரி கேள்வி கேட்பார் பாரத் நிறுவனத்தை. அப்போதான் அவனுக்கு சொர்ணம் வரும். அண்மையில் பாரத் பெட்ரோலிய நிர்வாகம் வெளியிட்ட புதிய ஒப்பந்த புள்ளியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட வாடகை ஒப்பந்தத்திலிருந்து 15% வாடகையை குறைத்து நிர்ணயம் செய்துள்ளதாக டேங்கர் லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். கிலோமீட்டருக்கு 3 ரூபாய் 60 காசுகள் வாடகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது 100 கிலோமீட்டர் வரையிலான தூரத்திற்கு 3 ரூபாய் 30 காசுகள் என குறைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஒன்றிய பாஜக அரசு மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளதால் தான் அரசியல் சாசன சட்டத்தை மாற்றாமல் வைத்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் கொட்டு மழையில் சட்டமேதை அம்பேத்கர் சிலையை திரு உதயநிதி ஸ்டாலின், விசிக தலைவர் திரு திருமாவளவன் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், மிருகபலத்துடன் ஆட்சி அமைப்போம் என்று கூறிய பாஜக மெஜாரிட்டி கிடைக்காமல் மத்தியில் கூட்டணி ஆட்சியை அமைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியே காரணம் என்று கூறினார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைந்துள்ளதால் தான் ஒன்றிய பாஜக அரசு அரசியல் சாசன சட்டத்தை மாற்றாமல் வைத்துள்ளதாகவும், இல்லாவிட்டால் அதையும் மாற்றி இருப்பார்கள் என்றும் கூறினார். ஒன்றிய பாஜக அரசு மிருகபலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு, அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல. அதற்கு முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி. தமிழ்நாட்டில் மட்டும் 39க்கும் 39 தொகுதியை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஜெயிக்க வச்சாங்க. அதனால்தான் மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு இயங்கிட்டு இருக்கிறதால ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னும் அரசியல் சட்டத்தை மாற்றாம வச்சுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பேசிய திரு திருமாவளவன், அம்பேத்கர், பெரியார் ஆகிய இரு பெரும் தலைவர்கள்தான் வலதுசாரி சக்திகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுவதாகவும் அவர்களது சிந்தனைகளை அழித்தொழிக்க நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இருவரது கருத்தியல்களையும் சிந்தனைகளையும் காக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளதாக அவர் கூறினார். சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பேசக்கூடியவை திமுகவும் விசிகவும் என்ற புரிதலோடுதான் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் கைகளை நிமிர்த்தி களத்தில் நிற்பதாகவும் அவருடன் இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். பெரியாரின் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் பாதுகாப்பதற்கு திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி சக்திகளும் இங்கே ஒருங்கிணைந்து களமாடுவோம்.
திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, தமிழ்நாடு அமைச்சர்கள் KN நேரு, திரு ரகுபதி, திரு மெய்யநாதன், அன்பில் திரு மகேஷ் பொய்யாமொழி, திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு MM அப்துல்லா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துராஜா, கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னதுரை உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தூத்துக்குடி அருகே அகழாய்வு பணிகளுக்காக ட்ரோன்களை பயன்படுத்தி அளவீடு செய்யப்பட்டது. பட்டினமருதூரில் தங்கம் கலந்த புராதன நாணயங்கள், பானை ஓடு குறியீடுகள், பலதரப்பட்ட பானை ஓடுகள், தங்க ஆபரண சிதைவுகள், உலோக கழிவுகள், உரை கிணறுகள், கல் உளிகள், சாமி சிலைகள் என 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்தன. இதனை அடுத்து அந்த பகுதியில் அகழாய்வு பணிகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இதனால் அந்த பகுதியில் அகழாய்வு பணிகளை தொடங்க முதல் கட்டமாக 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. மேலும் பட்டினமருதூரில் நேற்று ட்ரோன்களை பயன்படுத்தி அளவீடு செய்யும் பணிகளும் நடைபெற்றன. GPS லொகேஷனுடன் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளையும் ஆய்வாளர்கள் பதிவு செய்தனர். இந்த வீடியோ மற்றும் புகைப்படங்களின் அடிப்படையில் எவ்வளவு நீளம் மற்றும் அகலம், எவ்வளவு ஆழத்தில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது முடிவு செய்யப்படும் என்று அகழாய்வு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணியை 42 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்றிரவு நடந்த போட்டியில் டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 231 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக இஷான் கிஷன் அதிரடியாக விளையாடி 48 பந்துகளில் 94 ரன்கள் சேர்த்தார். 232 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய பெங்களூரு அணி வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினர். 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த அந்த அணி 189 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து 42 ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களை சேர்ப்பதை தடுக்கும் ட்ரம்ப் உத்தரவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. டெல்லியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அனைத்து மருத்துவமனைகளும் தயார் நிலையில் இருக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக கோடை மழை பெய்த நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.